ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சில்லி சாஸ் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடைகளில் கிடைக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்து கிடைக்கிற சாஸ் விட வீட்டில் கிடைக்கிற இந்த மாதிரி பொருட்களை வச்சு, இயற்கையாக கிடைக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சில்லி சாஸை எதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வெள்ளையாப்பத்துக்கு இந்த சைட் டிஷ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வெள்ளையாப்பத்தினுடைய ரெசிபியும் ஏற்கனவே போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட காரைக்குடி ஸ்டைலில் இந்த வெள்ளையாப்பம் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தேவைப்பட்டால் போய் பாருங்கள், லிங்க் போட்டு வைக்கிறேன். சரி வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் உங்கள் கைப்பிடி கை நிறைய இருக்கிற மாதிரி கொத்தமல்லி தழை எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு இதை சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். ஒரு 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கரண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால டார்ச் ஆன் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு கலர் லைட்டாக எல்லோயிஷாக தெரியுது. பாருங்களேன், இதுதான் ஒரிஜினல் கலர். ஸோ க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இதுக்கு கண்டிப்பாக புளி சேர்த்துக்கணும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். இதை இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் வரைக்குமே இது கெடாம இருக்கும். தண்ணி கொஞ்சம் அளவா சேர்த்து மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட் ஒரு சுத்திக்கங்க. நீங்க ஸ்டெம் எல்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா சுத்தாது. பாருங்களேன், 1 டீஸ்பூன் அளவு உப்பு இருக்க மாதிரி இதுல சேர்த்துக்கலாம். இது நல்லா காரமா இருக்கும், அதனால இவ்வளவு உப்பு இதுக்கு சரியா இருக்கும். இப்ப அரைச்சிட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செய்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் நீங்கள் தாளித்து ஊற்றிக்கலாம். சும்மா கடுகு மட்டும் போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். ஆனால் ஹோட்டல்ஸில் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த இருக்கு இல்லையா வெள்ளையாப்பம், அதுக்கு இதை தொட்டு சாப்பிடும்பொழுது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். வடைக்கு எல்லாமே மேட்சிங்காக இருக்கும். நீங்கள் எதுக்கெல்லாம் சில்லி சாஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு ஆப்ஷனலாக நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த சாஸை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Thank you.